தாயே மாமகளே என்றாயே தந்தாயே நாவில் சரசரமாய் அமர்வாடல் உன்னை நம்பேனா உழைப்பாரா நிற்பேனா சின்ன மகன்களை சிறந்தாக்கி வணங்குகிறேன். அன்னை கவுந்திக்கு வணக்கம். பேரன்பிற்கும் போற்றுதலுக்குரிய இந்த அங்காளம்மன் தாராளமணி தர்மபுரி என்னுடைய நிறுவனர் மற்றும் இன்றைக்கு இந்த மேடையை அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற என்னோடு வந்திருக்கக்கூடிய சக தோழர்கள் அனைவரையும் இந்த மாலை மேடையிலே வணங்கி கொள்கிறேன். பொதுவாகவே ஆண்டு விழா என்று சொன்னால் ஒரு மிக சிறந்த ஒரு கொண்டாட்டம் இருக்கும். இந்த கொண்டாட்டத்திலே வகை வகையான நடனங்கள் இருக்கும், பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். அதை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருப்பீர்கள். அந்த நிகழ்வுக்கு முன்பாக ஒரு நாமம் மற்றும் ஒரு நந்தி மாதிரி முன்னே வந்து உங்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்று நாங்கள் நினைத்திருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாகும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே 3 நிமிடங்களுக்கு மேலாக ஒருவருடைய கவனம் செல்போனில் கூட இருப்பது கிடையாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகமாக, ஒரு தகவல் தொடர்பு உலகமாக போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு ஒழுக்கமாக, இவ்வளவு கட்டுக்கோப்பாக இப்படி வந்து அமர்ந்திருக்கிற உங்களை உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, கடந்த இடத்துல ஒரு 10 ஆண்டுகளாக பல்வேறு கல்லூரிகளுக்கும் பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கும் சென்று வந்திருக்கிறேன். இவ்வளவு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸை, பார்வையாளர்களை நான் இதுவரை கண்டதில்லை. அதே போல வாழ்த்து பாட ஆரம்பித்த போது ஐயாவுடைய பெயர் தெரியவில்லை. மிக அற்புதமான ஒரு குரல். ஒரு தமிழாசிரியர் கூட இவ்வளவு தெளிவாக அந்த விவசாய வாழ்த்தை பாடியிருக்க முடியாது. அவ்வளவு கணீர் என்று அழகாக பாடியிருக்கிறார். மிக அற்புதமாக இங்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி ரொம்ப அழகா அவங்க வழங்கியிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, இதையெல்லாம் கண்ணும் காணாமல் யார் வீட்டிலேயோ நடப்பது போல நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் கொஞ்சம் உங்களுடைய கவனம் இந்த பக்கம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த 2 இடத்தை சொல்லுவார்கள். ஒன்று தாயினுடைய கருவறை, இன்னொன்று வகுப்பறை என்று சொல்லுவார்கள். இந்த 2 இடமும் நாம் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு விஷயம் எது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் இதுவரை தேவதைகளை நேரடியாக கண்டது கிடையாது. ஆனால் அந்த தேவதைகளை, வெள்ளுடை தேவதைகளை, வெள்ளை ஆடை ஊற்றி வருகிற தேவதைகளை நாம் மருத்துவமனைகளில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உங்களுடைய வழிகளிலே, நர்சு வழிகளிலே தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வெள்ளுடை அணிந்த தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள், தேவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் என்று இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கே முதலே உங்களுக்கு உங்களே ஒரு மிகப்பெரிய அவ்வளவு அற்புதமான துறை இந்த துறை. பொதுவாக 2 துறைகளை மட்டும்தான் பணி என்று சொல்லுவார்கள், மற்ற எல்லா துறைகளையும் வேலை என்று சொல்லுவார்கள். பார்க்கிற போதே சொல்லுவாங்க, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து இன்ஜினியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசிரியருக்கும் மருத்துவர் மட்டும் இந்த 2 பணி மட்டும்தான் உலகத்திலே பணி என்று சொல்லுவாங்க. ஆசிரியர் பணி என்பது இந்த சமூகத்திலே எந்த விதமான கலைகளும் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை கலை பதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான பணி. மனிதர்களை மனிதர்களாக மாற்றுகிற பணி. இன்னொன்று, நோய் நொடி இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் காக்கிற பணி. மனதை செம்மைப்படுத்தி, உடலை செம்மைப்படுத்தி குணப்படுத்துகிற பணி மருத்துவ பணி. அந்த அடிப்படையிலே இந்த 2வது பணியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை உள்ளபடியே நாங்கள் எல்லாம் தலை குனிந்து உங்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கடந்த பேரிடர், கொரோனா மாதிரியான பேரிடர் காலகட்டங்களில் உங்களுடைய உயிர்களை எல்லாம் ஒரு சுற்றமாக மதித்து இவ்வளவு சிறப்பாக உலகே பாராட்டும்படி நம்முடைய பிரதமர் அவர்களே எழுந்து நின்று கைத்தட்டிய ஒரு துறை மருத்துவத்துறை. வேற எந்த துறைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. தேர்ந்தெடுத்து உள்ளே வந்து
விட்டீர்கள், 2 ஆண்டுகள் முடித்து விட்டீர்கள், படிப்பும் ஏறத்தாழ முடிய போகிறது, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கிறது உங்களிடம். அந்த கனவுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு சில வினாடிகளில் சொல்லிவிட்டு நான் அமரலாம் என்று நினைக்கிறேன். நான் இளங்கலை இங்கிருந்து ஏறத்தாழ வீட்டிலிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய சிங்கை நாயக்கர் கல்லூரியிலே படிக்க போகிற போது எக்கச்சக்கமான கனவுகள் இருந்தது. அந்த கல்லூரிக்கு போன பிறகு வாரத்திலே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வகுப்பு நடக்கும், மீதி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் வகுப்பே நடக்காது. வகுப்பே நடக்காத ஒரு கல்லூரிக்கு ஒரு கிராமத்திலிருந்து பெண்ணாகரம் பக்கம் பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து வகுப்பே நடக்காத ஒரு கல்லூரிக்கு இவ்வளவு செலவு பண்ணி போகணுமா அப்படின்னு பல நாட்கள் மனதிற்குள்ளாக குழம்பியது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் என்னுடைய துறை தலைவர் அவர்களை அணுகி, ஐயா, நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், பேருந்து வசதி இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறேன், மின்சார வசதி என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறேன், இங்கே வந்து ஏதாவது ஒன்றை படித்து ஒரு பெரிய அரசு பணிக்கு போய்விடலாம் என்ற கனவோடு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே 1 மணி நேரம் தான் நடக்கிறது, மீதி இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் ஸ்லைட் அடிச்சு எல்லோரும் சினிமா தியேட்டரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று என்னுடைய ஆசிரியரிடம் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், கற்றுக்கொள்வதற்கு வகுப்பறை தேவையில்லை, கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறது என்றால் அதுவே போதும். 3 ஆண்டு காலம் அவருக்கும் எனக்கும் நடந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நான் அவர் முன்னால் போய் நிற்பேன், அவர் சில புத்தகங்களை எடுத்து அப்படி வைப்பார், அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு திரும்பவும் நான் போவேன், அடுத்த நாள் ஏதாவது கேள்வி கேட்பார் என்று அந்த புத்தகத்தை இரவு முழுவதும் உட்கார்ந்து வரிக்கு வரி படித்து குறிப்பெடுத்துக் கொண்டு போய், ஐயா, நீங்கள் கொடுத்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொன்னபோது, அப்படியா என்று சிரித்துவிட்டு டேபிள் அடியில் இருந்து இன்னொரு புத்தகத்தை எடுத்து கொடுப்பார், அதை வாங்கி கொண்டு போய் படிப்பேன். இந்த 3 ஆண்டு காலம் இந்த வேலை தவிர எதுவுமே கிடையாது. பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த பட்டத்தை முடித்துவிட்டு நல்ல பர்சன்டேஜோட யூனிவர்சிட்டியில போறேன், 4வது இடம் பெற்று இங்கிருந்து நீ இங்க படிச்சா சரி வர மாட்டேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, நான் வேற ஒரு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு அடையாளம் கொடுத்தார். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நாம தர்மபுரி மிகவும் பின்தங்கிய மாவட்டம் என்று ஒரு காலகட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்தோம். இங்கிருந்து போன பிறகுதான் தெரிந்தது, திருச்சி மாதிரியான வளர்ந்த நகரங்கள் எப்பொழுது கல்வியிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். ஒரு மிக சிறப்பான ஆசிரியர்கள், நல்ல வழிகாட்டுதல்கள், தங்கப்பதக்கத்தோடு பட்டத்தையும் பெற்றேன். பிறகு அந்த தங்கப்பதக்கம் பெறுவதற்கு முன்பாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஎம்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில உதவி பேராசிரியராக வந்து பணியில் சேர்ந்தேன். அந்த கல்லூரியில் சேர்ந்த போது நிறைய மாணவர்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே என்னை சுற்றிய ஒரு மாணவர் யார் என்று சொன்னால், உங்களுடைய இந்த அங்காளம் பேராமெடிக்கல் கல்லூரியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய திரு சிலம்பரசன். விளையிலேயே தெரியும் என்று சொல்லுவார்கள். சிலம்பை பொறுத்தவரைக்கும் அதிகமா பேச மாட்டவங்க, அவ்வப்போது வந்து பார்க்கறதோட சரி, அல்லது பேருந்துல போகும்போது வரும்போது அதோட சரி. ஆனா அந்த குணம், கீழ்ப்படியும் குணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை தன்னன் தனியாக நாட்டில் அவங்க இருக்கிறதுனா நான் என்னுடைய ஆசிரியரிடம் தலைமுடிந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் தமிழக அரசு விருது உட்பட பல்வேறு வகையான விருதுகளோடு ஓரளவுக்கு ஏதோ ஒரு 1000 அரசு பணியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே இறங்கி கொண்டிருக்கிறேன். இதுவரை என்னிடம் படித்த ஒரு 1000 பேர் அரசு பணியிலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் இன்னும் ஏறத்தாழ 7 மணிக்கு ஆரம்பித்தேன் என்று சொன்னால் இரவு 10:30 மணி வரைக்கும் நாள்தோறும் இணையதளம் வாயிலாக வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய, கல்லூரி பேராசிரியர்களுடைய குறைந்தபட்ச வயசு 35 54 வயது வரை.
அவ்வளவு பேருக்கு நான் பங்குபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அவர்களை அடுத்தடுத்த அரசு பணிக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இதற்கான என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன். 2008 திருச்சி என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி, அந்த அகாடமியில நான் பயிற்சி கொடுக்கறதுக்காக குரூப் 1 ஸ்டூடெண்ட் நேஷனலுக்காக போய் உட்கார்ந்துருக்கேன். அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது அங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஐஏஎஸ் சேர்த்துட்டாங்க. நம்முடைய நண்பர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயானேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, 25,000 ரூபாய் கட்டணம் நீங்க கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரண்ட்ஸ் சொன்னாரு, நான் சென்ட் ஜோசப் காலேஜ்ல பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துருக்கேன், அதனால கொஞ்சம் நீங்க தான் பாத்துக்கணும் சார், ஈவினிங் டைம்ல வந்து அவங்க படிப்பாங்க சார், கொஞ்சம் பாத்துக்கோங்க ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. ஃபீஸ் 25,000 கட்டிட்டாரு. நான் சொல்றது 2008ல 25,000 ஃபீஸ் ஐஏஎஸ் கட்டிட்டாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் நான் வந்து கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னா, சார் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐஏஎஸ் படிப்பாங்க, நீங்க என்ன சார் ஃபர்ஸ்ட் இயர் சென்ட் ஜோசப் காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க, இப்போ கொண்டு வந்து ஐஏஎஸ் சேர்த்தாங்க, நீங்களும் சேர்த்துட்டீங்க சார், இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மாணவ நண்பர்களே, நாம எங்க இருக்கோம், திருச்சி மாதிரியான வளர்ந்த நகரங்கள் எங்கே இருக்கிறது என்பதை மனதிலே கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னாரு, சார் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க, இப்பெல்லாம் டிகிரி முடிச்சு யாரும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனதெல்லாம் கிடையாது. டிகிரி படிக்க சேர்க்கும் போதே பார்ட் டைமா வந்து ஒரு கோச்சிங் சென்டர்லயே சேர்த்து பண்ணிட்டு போயிடுவாங்க. 3 ஆண்டு காலம் டிகிரி முடிப்பாங்க. அப்படி டிகிரி முடிக்கிற போதே அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ்ல ஒரு 95% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் உட்கார்ந்து படிப்பாங்க சார், அதுக்கப்புறம் அரசு பணிக்கு போயிடுவாங்க சார். இதுதான் சார் இங்க நடக்குது, நீங்க தர்மபுரியிலிருந்து வந்தாலும் உங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்மை மாதிரி பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே அப்படித்தான் இருந்தோம், எவருமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு சமீபத்திலே நடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ல அதிகமாக தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த பெண்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா குரூப் 2ல ஏறத்தாழ 65 கோர்ஸ்ல 55 கோர்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா விமென்ஸ், பெண்கள் மட்டுமே. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா நம்முடைய தர்மபுரி மாவட்டம் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. எந்த துறையானாலும் சரி, எல்லா துறையும், மருத்துவ துறையானாலும் சரி, அல்லது ஆசிரியர் துறையானாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் சரி, எல்லா துறையிலுமே நம்பர் 1 ஒரு அரசு ஊழியர்களை உருவாக்குற ஒரு இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப கோலாகலத்துக்காக இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க இருக்கீங்க. ஒரு பொண்ணு சௌமியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு 2012ல மேக்ஸ் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு வந்து சரியா வாய் பேச வராது, மேக்ஸ் பண்ணுறது வாய் பேச வராது. அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு 648 மதிப்பெண்கள், 648 மார்க் எடுத்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு அவங்க வந்து சேர்ந்தது. அவங்க அப்பா கூலி தொழிலாளி, அம்மா கிடையாது. அவங்க அந்த அட்மிஷன்ல நான் உட்கார்ந்து இருக்கிற போது விஜய் வித்யாலயா காலேஜ்ல உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, சார் எனக்கு மனைவி இல்ல, அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே பாப்பா சின்ன வயசா இருக்கும்போதே தவறிட்டாங்க, ஆனா எல்லாமே நான் தான் சார் பார்த்து வரேன், எனக்கு வேற வருமானமும் கிடையாது சார், என்னிடம் இருக்கிற ஒரே ஒரு புதுசுமான தான் 4 கருது தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பொண்ணை வந்து படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வழக்கமா இல்லாமல் சொல்ற மாதிரி நான் சொன்னேன், 3 வருஷம் இல்லை சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு சொல்லி அனுப்பி வச்சேன். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே ஏறத்தாழ 85% தாண்டிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய என்ன அப்படின்னா, எனக்கு அம்மா இல்லை, அப்பாவுக்கு போதுமான வருமானம் இல்லை, பஸ்ல சேர்த்து அனுப்புறதுக்கு பஸ் ஃபீஸ் அனுப்புறதுக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 85% வாங்குறோமே கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்து நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படியாவது ஒரு அரசு பண்ணி வாங்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த என்ஆர்ஐஎஸ் கால் பண்ணி 3500 ரூபாய் நான் கட்டி எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கி கொடுத்தேன். குரூப் 2 ஒரு மெட்டீரியல் வாங்கி கொடுத்தேன். அந்த பொண்ணு செகண்ட் இயர் படிக்கும் போது, தேர்ட் இயர் படிக்கும்
வரிசையே வந்துச்சு. வரிசையே வந்துட்டு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா டிகிரி முடிக்கிற சமயத்துல ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அட்டம் தான் அந்த பொண்ணு அட்டன் பண்ணுது. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில வணிக வரித்துறையில வேலை பார்த்து அந்த பொண்ணு வேலை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு 2 பேருமே நேரா என்ன தேடி வந்தாங்க. தேடி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீங்க கொடுத்த அந்த 3500 ரூபாய் தான் சார் இந்த உலகத்துல எங்க பொண்ணை ஒரு அரசு அதிகாரியா உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நம்ம யாருக்காவது ஒரு சின்ன வழிகாட்டுறது மட்டும் போதுமானது. ஒரே ஒரு சின்ன வழிகாட்டுறது மட்டும் போதுமானது. மாணவர்கள் எப்பொழுதுமே பற்றிக் கொள்ளுகிற தீக்குச்சியை போலதான் இருக்கிறார்கள். அவர்களை பற்ற வைக்கிற நெருப்பு யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள். இன்னும் கூட உங்களை எல்லாம் கட்டுக்கோப்பாக இங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை நின்று கொண்டே உயர்த்துகிற ஒரே ஒரு சிலர் யாருன்னா ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த ஆசிரியர்களை நீங்க சரியா பார்த்துக்கோங்க. அந்த ஆசிரியர்களை நீங்க சரியா பின்பற்றுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு கோடிக்கணக்கான வாய்ப்புகளை உள்ளதையே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஜீவன்கள் அவர்கள். இந்த நிறுவனத்துக்கு நீங்க தொடர்ந்து பெருமை சேர்த்துங்க என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.